வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ். என் அம்மாவுடன் நாங்கள். காய்கறிகளை வச்சு எப்படி ஜூஸ் செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளரி பிஞ்சு, பம்ப்ளிமூஸ் பழம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், தக்காளி பழம் இதெல்லாம் வச்சு தான் ஜூஸ் செய்ய போகிறோம். காய்கறிகள் கூட என்னென்ன சேர்த்தாக்க எப்படியான டேஸ்ட் கிடைக்குன்றத பார்க்கலாம். கேரட்டு ஜூஸு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கேரட்டு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தேன், ஒரு பம்ப்ளமூஸ். இந்த மிக்சியில் இப்போ கேரட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த பம்ப்ளமூஸ் ஜூஸு கொஞ்சம் ஊற்றிக்கணும். இதில் கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தேன், கேரட்டு ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. இது பீட்ரூட்டு ஜூஸு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட்டு, பம்ப்ளமூஸு ஜூஸு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தேன். பம்ப்ளமூஸ் ஜூஸு கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். சுட்டு அரைச்சதை வடிகட்டணும்.
பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளரியும் இளநீர் வச்சு ஜூஸ் செய்யலாம். இப்போ இளநீரும் வெள்ளரி போட்டு ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். இந்த வெள்ளரி, இளநீர், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் தேன், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை. இப்போ வெள்ளரி பிஞ்சை போடணும் மிக்ஸி உள்ள. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. வெள்ளரி இளநீர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பழ ஜூஸ் செய்ய போகிறோம். தக்காளி, கொஞ்சம் நல் சீரகம், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி, புதினா தழை, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். சுட்டு அரைச்சதை வடிகட்டணும். ஜூஸ் நல்லா வாசனையாக இருக்குது. நல் சீரகம், மிளகுத்தூள். தக்காளிப்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பிஞ்சு எலுமிச்சை ஜூஸ் செய்ய போகிறோம். வெள்ளரி பிஞ்சு கொஞ்சம், கொஞ்சம் உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் மிளகுத்தூள். இந்த வெள்ளரி பிஞ்சை வெட்டி ஜூஸ் பிடிச்சி வடிகட்டி வச்சுருக்குறோம். அதில் வந்து இந்த வெள்ளரி பிஞ்சு ஜூஸ் பிழிஞ்சி அரைச்சி வச்சுக்கிறதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸு பிழிஞ்சி ஊற்றணும். கொஞ்சம் மிளகுத்தூள் போடணும், போட்டு கலக்கணும். தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு. நல்லா கலக்கணும். வெள்ளரி எலுமிச்சம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடும். எலுமிச்சம்பழம் ஜூஸ் செய்ய போகிறோம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு வச்சாச்சு. அதில் வந்து இந்த இஞ்சி பேஸ்ட்டை வந்து போட்டு அதில் கலக்கணும். அதுக்கப்புறம் இந்த தேனை எடுத்து அதில் ஊற்றணும். நல்லா கலக்கணும். மிச்சம் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு.
காய்கறிகளை இப்படி ஜூஸாக செஞ்சு குடிக்கிறதுனால சுவையாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளுடைய உடம்புக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.